நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். இம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். புகழ்ச்சியும் ஆராதனையும் என்றும் பெறுவதற்கும் தகுதிக்கும் உரிய எங்கள் அன்பு இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்கள் அனைவரையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த அலைவரிசையின் வழியாக ஒரு மணி நேரம் உம்மோடு அமர்ந்து தங்களை சிந்திக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவே, 2021 ஆண்டு தவ காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என் அன்பு இயேசுவே, உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பணித்தளத்தையும் எங்களை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ அப்பா உம் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய வல்ல தகப்பனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே, இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி நாங்கள் கடந்து வந்த இந்த வாழ்வை உம்முடைய முன்னிலையில் அமர்ந்து சிந்திக்க இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். எத்தனையோ உள்ளங்களுக்கு இந்த ஆண்டினுடைய தவ காலத்திலே பயணிக்க முடியாமல் இந்த மன்னகத்தை விட்டு உம்மிடம் வந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு மீண்டுமா இன்னொரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். தோட்ட தொழிலாளர் சொன்னது போல, ஐயா, இந்த ஒரு ஆண்டு விட்டு வையும், நான் சுற்றி
தூய்மைப்படுத்தி எரு இட்டு தண்ணீர் விட்டு பலன் கொடுத்தால் சரி, இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்று சொன்னது போல மீண்டுமா எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த புதியதொரு ஆண்டை கொடுத்து இந்த ஆண்டிலே எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் தவறுகளையும் சிந்தித்து அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு இயேசுவே உமக்கு நன்றி செலுத்தி இதோ எங்களை உன் பாதத்தில் அர்ப்பணித்து செல்லுகிறேன். எங்கள் சிந்தனைகளை, எங்கள் எதிர்பார்ப்புகளை, எங்கள் ஆசைகளை நீ நன்கு அறிந்து வைத்திருக்கிற இயேசுவே, எனவே இந்த நேரத்தில் உம்முடைய அழைப்பிற்கு நாங்கள் செவி கொடுத்தவர்களாக, உம் வார்த்தையை கேட்டு நாங்கள் பயணிக்கக்கூடிய உமது அன்பின் பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தி காப்பாற்ற வேண்டும் என்று பொற்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன். இதோ நீர் எங்களை அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்கிறீர். எங்களுக்கு அபரிவிதமாகும்படி அருளையும் ஆசிரியம் கொடுக்கிறீர். எங்கள் வாழ்வில் இனி துன்பங்கள் இல்லை, துயரமும் இல்லை என்பதை உணர்ந்து இதோ திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. இயேசு என்னை அன்பு செய்கின்றார், இயேசு என்னை அன்பு செய்கின்றார், அளவில்லாமல் ஆசி அருள்கின்றார். இனி துன்பம் ஏதுமில்லை, ஒரு துயரம் வாழ்வில் இல்லை. இயேசு என்னை அன்பு செய்கின்றார், அளவில்லாமல் ஆசி அருள்கின்றார். தனிமை என்னும் வாழ்வினி என்னை தவிக்க வைத்ததுவே, தவறு செய்த நேரத்தில் மனம் பதறி துடித்ததுவே. தனிமை என்னும் வாழ்வினி என்னை தவிக்க வைத்ததுவே, தவறு செய்த நேரத்தில் மனம் பதறி துடித்ததுவே. இனியும் வாழ்வு கிடைக்குமா என்று கலங்கி தவித்து நின்றேன். இதயம் தேடும் தலைவனை நான் காண துடித்து நின்றேன். தாயை போல தேடி வந்து என்னை அழைத்தாரே, தழுவி அழைத்தாரே. இயேசு என்னை அன்பு செய்கின்றார், அளவில்லாமல் ஆசி அருள்கின்றார். உறவுகள் என்னை வெறுத்த போதும் உள்ளம் கலங்கி நின்றேன். உண்மைக்காக உழைத்த நேரம் உதவி தேடி வந்தேன். உறவுகள் என்னை வெறுத்த போதும் உள்ளம் கலங்கி நின்றேன். உண்மைக்காக உழைத்த நேரம் உதவி தேடி வந்தேன். என்றும் மாறா இறைவனை நான் காண வேண்டி நின்றேன். ஏழை வாழ்வில் ஏற்றம் காண ஏங்கி தவித்து நின்றேன். இரக்கம் பொழியும் இறைவன் என்னை தேடி வந்தாரே, அன்பை பொழிந்தாரே. இயேசு என்னை அன்பு செய்கின்றார்,
அளவில்லாமல் ஆசி அருள்கின்றார். இனி துன்பம் ஏதுமில்லை, ஒரு துயரம் வாழ்வில் இல்லை. இயேசு என்னை அன்பு செய்கின்றார். அளவில்லாமல் ஆசி அருள்கின்றார். இயேசு என்னை அன்பு செய்கின்றார். அளவில்லாமல் எனக்கு ஆசி வழங்கி, அளவில்லாமல் என்னை மன்னித்து, இதோ என்னுடைய மன்னக பயணத்திலே என்னோடு பயணித்து வருகின்ற என் அன்பு இயேசுவே, இந்த தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது எங்கள் பாவங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பாவ வாழ்விலிருந்து நான் விலகிவிட்டு உன் அருகிலே அமர்ந்தபடி வார்த்தைகளை கேட்கக்கூடிய உன் அன்பின் மகனாக மகளாக என்னை மாற்ற வேண்டும் என்றும், இதோ இந்த ஆண்டிலே நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் உடைய திருப்பாதத்திலே இறக்கி வைத்துவிட்டு உம்முடைய கருணைமிக்க பார்வையினால் காயப்பட்ட கரத்தினால் என் உள்ளத்தை தொடுகின்ற பொழுது நான் தூய்மை அடைகின்ற அந்த தருணத்தில விண்ணகத்திலே நீர் மகிழ்ச்சி அடைவி. அதற்காகத்தானே மண்ணகத்திலே மனிதனாக பிறந்திருக்கின்றேன். இயேசுவே, ஏதோ நாங்கள் இப்பொழுது இந்த ஒரு சில நிமிட துளிகள் உடைய முன்னிலையில் அமர்ந்து உம் வார்த்தைகளை தியானித்து அதை எங்கள் வாழ்வாக மாற்ற முயற்சி எடுக்கின்ற இந்த முயற்சிகளை, இந்த தவக்காலத்தின் சிந்தனைகளை உம்முடைய ஆவியின் கரத்தினால் தொட்டு புனிதப்படுத்தி என்னிடம் ஆவி பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் மீது உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை அபரிமிதமாக தாரும் இயேசுவே. ஆவியானவர் இறங்கி வருகின்ற பொழுது ஆவியினுடைய வல்லமையினால், ஆவியினுடைய ஏவுதலினால், அந்த ஆவியினுடைய ஆட்கொள்ளுதலினால் நாங்கள் தூய்மை உள்ளவர்களாக, மனதில் நிறைவு உள்ளவர்களாக உம்மோடு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நீரும் மகிழ்ச்சி அடைவீர். உம் விண்ணக தந்தையும் நிறைவு பெற்று மகிழ்ச்சி அடைவார். அந்த வரத்திற்காக இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அலைவரிசையின் வழியாக அமர்ந்து உம் திருமுகத்தை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் எப்பொழுதும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம்முடைய பயணம் இயேசுவின் அருகிலே அமர்ந்து நாம் பயணிக்க போகிறோம். இந்த பயணம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இந்த பயணம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனோடு இணைந்து அந்த இறை பிரசன்னத்தை உணரக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மண்ணுலகிலே இறைவன் மனிதனாக பிறந்தால் அவருடைய பிறப்பினுடைய, அவர் இந்த மண்ணுலகின் வருகையினுடைய காரணம் ஏதோ இந்த 40 நாட்களில் நாம் உணர்ந்து கொள்ளப் போகிறோம்.
இந்த மண்ணுலகிலே எத்தனையோ குழந்தைகள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், மடிந்திருக்கிறார்கள். இதோ நீங்களும் நானும் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய உள்ளார்ந்த எண்ணத்தை, ஆழமான சிந்தனைகளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளை இன்று வரை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து தன்னுடைய பிறப்பையும் தன்னுடைய வாழ்வையும் பாடுகளையும் மரணத்தையும் நன்கு அறிந்து வைத்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி மலையிலே தன்னுடைய உயிரை நீர்த்த நம் நற்கருடைய நாதர் இந்த மண்ணுலகினுடைய வருகையினுடைய காரணம், ஏன் அவர் இங்கே மனிதனாக பிறக்க வேண்டும் என்பதை இந்த 40 நாட்கள் உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபடுத்த போகிறார். எத்தனையோ ஆண்டுகள் இந்த 40 நாட்கள் நாம் பயணித்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை இத்தனை ஆண்டுகளாக நாம் அதை சிந்திக்காமலும் அதை பற்றி யோசிக்காமலும் ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம், இந்த 40 நாட்களில் எப்படியாவது கடைபிடித்து செல்ல வேண்டும் என்று நம் உள்ளத்தின் ஆழத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் இன்று அதை தூக்கி எறிந்து வைத்துவிட்டு இதோ அவருடைய முன்னிலையில் அமர்ந்து இந்த தவக்கால சிந்தனைகளாக இன்றைய நாளிலே இயேசு உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுக்க போகிறார் என்று சிந்திப்போம். ஒரு கற்பனை கதை இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஒருவேளை உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம் கூட. விண்ணகத்திலே தந்தை கடவுள் தன்னோடு இருக்கின்ற வானதூதர்களிடம், சம்மனசுகளிடம் இவ்வாறு சொன்னாராம்: நீங்கள் மண்ணுலகிற்கு சென்று எனக்கு பிடித்தமான ஒரு பரிசை நீங்கள் எடுத்து வர வேண்டும். எனவே அனைவரும் சென்று நீங்கள் எனக்கு எடுத்து வருகின்ற அந்த பரிசு எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். எத்தனையோ வானக தூதர்கள் மண்ணகத்திற்கு வந்து அவர்களுக்கு தெரிந்ததை எடுத்து சென்றிருக்கிறார்கள். கடைசியாக ஒரு வானதூதர் மண்ணகத்திலிருந்து விண்ணகம் சென்றார். அவர் செல்லுகின்ற பொழுது ஒரு உடைந்து போன பீங்கான் தட்டிலே 2 துளி கண்ணீரோடு அவர் சென்றார். அப்பொழுது மற்ற வானதூதர்கள் அவரை பார்த்து ஏளனமாக சிரித்திருக்கிறார்கள். இது என்ன பரிசு? எங்களை பாருங்கள், நாம் எப்படி எடுத்து வந்திருக்கின்றோம் என்று. விண்ணக தந்தை அனைத்து பரிசுகளையும் பார்த்து வருகின்ற பொழுது உடைந்த பீங்கான் தட்டில் இருக்கிற 2 துளி கண்ணீரை பார்த்து இதற்கு காரணம் என்ன, ஏன் இதை எடுத்து வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த வானக தூதர் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்: எத்தனையோ பொருட்களை பரிசுகளாக எடுத்து வர ஆசைப்பட்டு அதில் எந்த ஒரு அர்த்தத்தையும் நான் காணவில்லை. இப்படி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் தான் செய்த பாவத்திற்காக அமர்ந்து கொண்டு வண்டியிட்டு கண்ணீரோடு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவன் மனதிலே இருந்த காயங்கள் எப்படிப்பட்டது என்பதை அவனுடைய முகமாட்டத்திலும் அவனுடைய கண்ணீரிலும் அவனுடைய வார்த்தையிலும் எனக்கு தெரிந்தது. இதுவல்லவா ஒரு நல்ல அன்பு பரிசு. எனவே அவனுடைய கண்ணீரிலிருந்து 2 துளி கண்ணீரை நான் உமக்கு பரிசாக எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது தந்தை கடவுள் மகிழ்ச்சியாக, இதுதான் எனக்கு சரியான பரிசு, எனக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறது என்று சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுவதை நாம் கேட்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம் சொல்லுவதை நாம் கேட்போம். அதுபோலவே மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணுலகில் மிகுதியாக மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தையோடு இருந்தவர்
தந்தையினுடைய அனைத்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நன்கு அறிந்து வைத்திருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலகிலே 3 ஆண்டுகள் பணியாற்றுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Praise the Lord. 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 அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகில நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்த்து அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். இறைவனுடைய சந்தோஷம் எதில் காணப்படுகிறது? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்த்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் உங்களையும் என்னையும் சற்று சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனும் ஆதி பெற்றோர்கள் தவறினால் பாவம் செய்தவர்களாக பாவம் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாவ வாழ்விலே இறை பிரசன்னத்தை மறந்து அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் உலக காரியங்களிலே நம்ம ஈடுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு மாற்றங்கள் நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற பொழுது இறைவன் விண்ணகத்திலே மகிழ்ச்சி அடைகிறார். இறைவன் விண்ணகத்திலே மகிழ்ச்சி அடைகிறார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 7 மற்றும் 13 இவ்வாறு சொல்லுவதை கேட்போம். தாவீது அரசன் இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்காக இறைவனால் திருப்பொழிவு செய்யப்பட்ட மனிதன். ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து மக்களை வழிநடத்த வேண்டும் என்ற தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கிறார் இறைவன். அந்த தலைமை பொறுப்பை பெற்றிருக்கின்ற இந்த தாவீது அவன் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் நத்தானியேலை அவரிடம் அனுப்புவதை இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7வது இறை வசனம். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன், இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ரவேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கையினின்று விடுவித்தேன். உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன். அவன் மனைவியரையும் உனக்கு மனைவியராக்கினேன். இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன். 13. அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆண்டவரோ உனது பாவத்தை நீக்கிவிட்டால் நீ சாக மாட்டாய். பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது எந்த அளவிற்கு தான் செய்த தவற்றினை உணர்ந்து கொள்கிறார். நாத்தான் அவர் செய்த பாவங்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது தாவீது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற உணர்வுகளை பொங்கி எழுந்து தான் எந்த அளவிற்கு பாவங்கள் செய்திருக்கிறேன் என்பதை உணர்ந்தவராக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். திருப்பாடல் 51 இறைவசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 10 இவ்வாறு சொல்லுவதை நாம் கேட்கிறோம். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, தான் செய்த தவறுகள், தான் செய்த குற்றங்கள், இறைவன் முன்னிலையில் எந்த அளவிற்கு அவர் துரோகம் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து தாவீது ஆண்டவருடைய கரத்திலே
தன்னை அர்ப்பணிப்பதை, ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவனிடம் அவர் வேண்டுவதை, எந்த அளவிற்கு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. தன்னை அறியாமல் செய்த தவற்றுக்காக, குற்றத்திற்காக தாவீது மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை பெற்று என்னுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தியிடும் என்று கேட்கிற பொழுது, விண்ணகத்தில் 99 மனமாற தேவையில்லாத நீதிமான்களிடம் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை விட ஒரே ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது இறைவன் எத்துணை மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவர் எப்படி இந்த மண்ணுலகில் ஒரு பாவி மனம் மாறுகின்ற பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு அற்புதமாக தெளிவுபடுத்துகிறது. மத்திய எழுதிய நற்செய்தி 26வது அதிகாரம் இறை சொற்றொடர்கள் 33, 34 இவ்வாறு சொல்லுவதை நாம் கேட்போம். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லாரும் உம்மை விட்டு ஓடிவிட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். இன்று இரவே சேவல் கூவும் முன் என்னை மும்முறை மறுதலிப்பாய். 26வது அதிகாரம் 75வது வசனம் அதனுடைய முடிவுரை மாறு கூறுவதை இதோ நாம் கேட்போம். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது. 75. அப்போது சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீர் எங்கு சென்றாலும் உன்னோடு வருவேன் என்று சொன்ன பேதுருவை அவருக்கு துயரங்கள் வருகின்ற பொழுது இறைவனை விட்டு அகன்று சென்ற தருணத்தையும் இயேசு முன்னதாகவே அவருக்கு தெரிவிக்கின்றார். இன்று இரவே சேவல் கூவும் முன் நீர் என்னை மறுதலிப்பாய். பேதுரு அப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை. மாறாக அனைத்து நிகழ்வுகளும் அறிந்த பிறகு அவர் செய்த தவற்றினை உணர்ந்து வெளியே வந்து மனம் நொந்து அழுவதை இயேசுவும் பார்க்கிறார், பேதுருவும் அதை அனுபவிக்கிறார். இந்த மனம் நொந்துதல், இந்த மனம் வருத்தப்படுதல், வேதனை உணர்ந்து கொள்ளுதல், தவற்றினை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது விண்ணகத்திலே மகிழ்ச்சியை காணுகிறார் இறைவன். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு யோவான் நற்செய்தியிலே நாம் வாசி கேட்கின்றோம். 21வது அதிகாரம் 15 முதல் 17 முடிய மற்றும் 19வது இறைவசனம் சொல்லுவதே, பேதுரு நீர் என்னை அன்பு செய்கிறாயா? ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை இயேசு அவரை கேட்கிறார். 3 முறை மறுதலித்ததை அவருக்கு வெளிப்படுத்தி 3 முறையும் நீர் என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டவுடனே பேதுருவும் மனம் வருந்தியவராக, ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு நன்றாக தெரியுமே, என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லி முடித்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் பேதுருவுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று 19வது இறைவசனத்திலே சொல்லுவார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தவற்றினை உணர்ந்து கொள்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தன் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறானோ, எந்த ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் தன் இயலாமையை ஒப்பு கொடுக்கின்றானோ, அப்பொழுது விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சிகளை பெறுகிறது. ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். தந்தை கடவுள் பெருமை கொள்ளுகிறார். என் மகன் தவற்றிலிருந்து திருந்தி வெளியே வந்திருக்கிறார்.
அவனை பார்க்கின்ற பொழுது, அவனுடைய அந்த நடைமுறைகளை பார்க்கின்ற பொழுது, அவனுடைய வார்த்தைகளை நான் கேட்கின்ற பொழுது, என் மகன் என்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நினைத்து நான் பெருமை கொள்ளுகிறேன் என்று தந்தை கடவுள் விண்ணகத்திலே மகிழ்ச்சி அடைவதையும், அந்த மகிழ்ச்சியை வெறுமனே அந்த விண்ணகத்தில் கொண்டாடுவதை விட மண்ணுலகிற்கு அந்த மனிதனுக்கு சன்மானத்தையும் அற்புதமான வாழ்வையும் கொடுப்பதை பேதுருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் காணுகின்றோம். நம்முடைய வாழ்வில் நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம்? இந்த தவ காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கின்ற பொழுது, இந்த முதல் வாரத்திலேயே நான் யார், என்னுடைய குறைகள் என்ன, குற்றங்கள் என்ன, இந்த தவ காலத்திலே நான் பயணிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையின் வழியாக, என்னுடைய செயல்பாடுகளின் வழியாக நான் இறைவனை மகிழ்ச்சி செய்ய முடியுமா? ஆண்டவருக்கு சந்தோஷம் என்னால் கொடுத்து விட முடியுமா? இந்த தவ காலத்திலே நான் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ஆண்டவரை பெருமைப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த தவக்கால பயணம் எனக்கு எந்த ஒரு பலனையும் தராது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இயேசு அழைக்கிறார். தாவீது உணர்ந்தது போல, பேதுரு உணர்ந்தது போல, மக்களை வழிநடத்த அருட்பொழிவு செய்யப்பட்ட தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே தூயதான ஒரு இதயத்தை எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்தில் அவன் கெஞ்சி பேசியதை போல, இறையரசு பணிக்காக தனக்கு பிறகு இந்த மண்ணுலகை திருச்சபை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக பேதுருவை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த மனிதன் யார் என்பது எனக்கு தெரியாது என்று மறுதளிப்பான் என்பதையும் சொல்லி பிறகு, நீர் என்னை அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா என்று பேதுருவை தெளிவாக கேட்ட பிறகு பேதுருவுக்கு அந்த தலைமை பீடத்தை கொடுத்து, அந்த பேதுரு இந்த மண்ணுலகில் இருக்கின்ற உங்களையும் என்னையும் இன்று வரை இந்த அன்பினால் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றால், இவர்கள் இருவருமே தாங்கள் ஒன்றும் இயலாமையை உணர்ந்தார்கள், தங்களுடைய பாவ வாழ்வை உணர்ந்தார்கள், இயேசுவை மறுதலித்ததை உணர்ந்தார்கள், இறைவன் என்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை மறந்து வாழ்ந்தவர்களுக்கு உணர செய்தார்கள். எனவே உணர்ந்தவர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வாக்கியம், ஒரு ஆசீர்வாதம், இந்த உலகம் அழிகின்ற வரையில் அவர்களுடைய வார்த்தைகளை இந்த உலக திருச்சபை எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறது. இதைவிட ஆசீர்வாதம் வேறு எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கு வேண்டும்? எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முன்னிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற கவலைகளை மட்டுமல்ல, தவறுகளை மட்டுமல்ல, குற்ற உணர்வுகளை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் விட என்னுடைய சுய இன்பத்திற்காக, சுய ஆசைக்காக இந்த இறைவனை எப்படி நான் வெறுத்து ஒதுக்கினேனோ அவரை மீண்டுமா என்னுடைய இதயத்தில் அழைத்து வர வேண்டும். அவர் என்னிலே வந்து என்னில் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவரோடு நானும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த 40 நாட்கள் இறைவனோடு நான் கரம் பிடித்து நடக்கின்ற பொழுது நான் செய்த எல்லா பாவங்களையும் அவர் எனக்கு தெரிவுபடுத்தி அதிலிருந்து நான் விடுதலை அடைந்து அவருடைய அருளையும் ஆசிரையும் நான் பெற்றால்தான் எனக்கும் நிறைவு, விண்ணகத்திலும் மகிழ்ச்சி அடையும். இந்த எதிர்நோக்கோடு தான் இந்த தவக்காலத்தை நீங்களும் நானும் பயணிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த தவக்கால பயணம் நமக்கு ஒரு பலனையும் தராது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த ஆன்மீக பயணத்திலே தெளிவோடு நல்ல முயற்சி எடுத்து இயேசுவின் கரத்தை பிடித்து, என் அன்பு இயேசுவே, எனக்காக நீ சிலுவையை சுமந்திருக்கின்றேன், இனி வருகின்ற காலங்களில் என்னுடைய சிலுவையை நானும் சுமந்து என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக நாமும் முயற்சி எடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு அபரிமிதமாக தாரும் என்று அவரிடம் செபிப்போம். அப்பொழுது நிச்சயமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அவருடைய அருளுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம், மண்டியிடுவோம். இதோ நம் அனைவரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணை நாதர்
நம் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மாற்றங்களாக இருக்கட்டும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் இந்த உலகத்தை சார்ந்தவையா அல்லது விண்ணுலகை சார்ந்தவையா என்றும், பல நேரங்களிலே நான் செய்கின்ற தவறுகள் என்னை அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற தவற்றினை இதோ தேவன் நமக்கு வெளிப்படுத்தி நாம் என்றுமே அவருடைய அன்பின் பாதையில் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சில நேரங்களிலே என்னுடைய தவறுகள் இல்லாமல் இருக்கலாம். என்னை சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரனோ சகோதரியோ அல்லது என் நண்பனோ என்னுடைய தோழியோ என்னை தவறான பாதைக்கு அழைத்து சென்று நான் குற்றம் உள்ளவராக உம்முடைய முன்னிலையில் அழைத்து வரக்கூடும். எனவே இப்படிப்பட்ட தருணத்திற்காகவும் இதோ நான் உம்முடைய முன்னிலையில் என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. என் வாழ்வில் ஏற்பட்ட தவறுகள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் இதோ நீரே என்னை ஆசீர்வதித்து உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் என்னை அரவணைக்கின்ற பொழுது அதிலிருந்து வழிந்தோடி வருகின்ற அந்த இரத்தத்தினுடைய கதகதப்பை, உம்முடைய அரவணைப்பின் உஷ்ணத்தை நான் உணர்கின்ற பொழுது ஒரு தாய் தன் குழந்தையை மார்போடு அணைத்து தேற்றி வழிநடத்துவது போல என் தேவன் என்னை வழிநடத்த போகிறார் என்பதை உணர எனக்கு அந்த தருணத்தை தாரும் இயேசுவே என்று ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, என் மனக்கவலைகளை தீர்ப்பாரே. ஆமன் இயேசுவே. ஒரு தாய் தன் குழந்தையை மார்போடு அணைத்து அந்த குழந்தையினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்பட்ட கலக்கங்கள், பயம், நடுக்கங்கள் அனைத்தையும் தன் தாயினுடைய மார்பின் மீது இருக்க பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த குழந்தை எந்த அளவிற்கு ஆறுதல் அடைகிறதோ, அந்த மனதில் இருக்கின்ற காயங்கள் குணப்படுத்தப்படுகிறதோ, பயங்கள் நீக்கப்படுகிறதோ, வேதனைகள் நீக்கப்படுகிறதோ, நடுநடுக்கங்கள் நீக்கப்படுகிறது. அதுபோல இதோ என்னுடைய கடந்து வந்த பாதையிலே நான் சிறு குழந்தையாக இருந்தாலும், வாலிப பிள்ளையாக இருந்தாலும், வயது முதிர்ந்தவனாக இருந்தாலும், என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த கவலைகள், வேதனைகள், என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே உனக்கு செய்த துரோகங்கள் அனைத்தையும் நினைக்கின்ற பொழுது அன்பு இயேசுவே, இதோ நீர் ஒரு தாய் தன் குழந்தையை மார்போடு அணைப்பது போல என்னையும் நீர் அணைக்கின்ற பொழுது என் குறைகளை உணர்ந்தவளாக நான் தெளிவு பெறக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரப்பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். அன்பு இயேசுவே, கருவிலே சுமந்தவள் தாயாக இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய கடைசி எல்லை வரை காணுவதற்கும், இந்த உலகத்திலே பயணிக்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் சக்தியையும் தைரியத்தையும் கொடுப்பது ஒரு தந்தை என்பதை நாங்கள் மறந்து விடவில்லை. தந்தையினுடைய கரத்தை பிடித்து இந்த மண்ணுலகிலே நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாத சுவடுகளும் எங்களுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு தெம்பையும் கொடுக்கிறது. ஏனென்றால் என்னை ஈன்றவன் என் தந்தை என்னோடு பயணித்து வருகிறார்.
எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் அருகிலும் எந்த கவலைகள் வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், எந்த விபத்துக்கள் வந்தாலும் என் தந்தை என்னை காப்பாற்றுவார் என் நம்பிக்கையோடு என் தந்தையினுடைய கரத்தை பிடித்து நடப்பது போல அன்பு இயேசுவே, என்னுடைய வாழ்விலும் நான் துவண்டு கிடக்கின்ற பொழுது, சோதனைகளில் விழுந்து கிடக்கின்ற பொழுது, வாலிப வயதில் நான் செய்த தவற்றுகளை உணர்கின்ற பொழுது என்னை காப்பாற்ற யாரும் இல்லை என்ற கவலை இல்லாமல் என் கரத்தை பிடித்து நீர் ஒருவரே நடத்தி வருகிறேன். இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தீரே இயேசுவே, என் பாவம் சுமந்தீரே இயேசுவே. அன்பு இயேசுவே, இந்த மண்ணுலகில் எங்களுடைய இரத்த உறவுகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் பயணத்திலே அனுபவித்திருக்கின்றோம். ஒரு சில நேரங்களிலே என்னை பெற்றவளாக இருக்கட்டும், என்னை பெற்றெடுத்தவராக இருக்கட்டும், என்னோடு பிறந்தவர்களாக இருக்கட்டும், நான் மனமுடிந்த கணவனாக மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய உற்ற நண்பனாக கூட இருக்கட்டும், ஏதாவது ஒரு சில நேரங்களிலே தன் சுயநலத்திற்காக என்னை வெறுத்து ஒதுக்கிய தருணத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன். என் உறவுகளுக்கு மத்தியிலே நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றேன். நான் செய்த குற்றங்களை, நான் செய்த தவறுகளை பலமுறை சொல்லி என்னை கண்ணீரோடு தனிமையில் அவல நிலைக்கு உருவாக்கியதை நான் உணர்ந்திருக்கின்றேன். யார் என்னை அதிகமாக அன்பு செய்தார்களோ அவர்களும் கூட ஒரு சில நேரங்களிலே என் குற்றங்களை பலமுறை சொல்லி காட்டி, என் தவறுகளை சொல்லி காட்டி என்னை தனிமையின் இருளுக்குள் அழைத்து சென்றதை நான் உணர்ந்திருக்கின்றேன். ஆனால் என் அன்பு இயேசுவே, நீரே எனக்காக என் பாவங்களை சிலுவையிலே சுமந்து சென்று கல்வாரி மலையிலே உயிரை தியாகம் செய்திருக்கிற இயேசுவே, யார் எனக்கு இப்படிப்பட்ட தியாகத்தை செய்வார்? யார் என்னை காப்பாற்றுவார்? யார் என்னை வழிநடத்துவார்? நீர் ஒருவர்தானே இப்படிப்பட்ட அன்பு என் மீது வைத்திருக்கிறீர். இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நன்றி இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவரே, உங்களை என்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்கள் அன்பு இயேசுவே. உங்களை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே, கலங்காதே திகையாதே மகனே மகளே என்று சொன்னவரே, இன்றைய நாளிலே விண்ணகத்தில் எப்படி மகிழ்ச்சி அடைய போகிறீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய மனம் வருந்ததலினால், எங்களுடைய மனம் திருந்ததலினால் உம்முடைய அன்பின் மகனாக மகளாக நாங்கள் திரும்பி வருகிற பொழுது விண்ணகத்திலே அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கும் என்று எங்களுக்கு வெளிப்படுத்திய தேவனே, இதை நாங்கள் எத்தனையோ ஆண்டுகள் இந்த வார்த்தைகளை கேட்டு மறந்து இருந்தோமே. மனமருந்தி உம்மிடம் திரும்பி வருகிறோம். ஊதாரி மைந்தனை போல நாங்கள் திரும்பி வருகிறோம். சக்கேயுவை போல திரும்பி வருகிறோம். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை போல திரும்பி வருகிறோம். சமாரிய பெண்ணை போல திரும்பி வருகிறோம். பேதுருவை போல திரும்பி வருகிறோம். தாவீதை போல திரும்பி வருகிறோம். இயேசுவே, நாங்கள் மனமாறி உடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால்
அதில் உமக்கு நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது என்றால், இயேசுவே என் அன்பு தகப்பனே, ஏதோ இந்த நேரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்களை மன்னியும் தகப்பனே. எங்கள் வாழ்நாளில் செய்த எல்லா தவறுகளுக்காக நாங்கள் மன்னிப்பை தேடுகிறோம் தகப்பனே. குறிப்பாக வாலிப வயதில் இருக்கின்ற பிள்ளைகளை உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த உலக காரியங்களின் மீது, உலக ஆசைகளின் மீது அலங்கரிக்கப்பட்ட உலகத்திலே அவர்கள் பார்வைகள் விடுகின்ற பொழுது தகப்பனே, பிள்ளைகளுடைய கண்ணீரை, பெற்றோருடைய உழைப்பினை உணர்ந்து கொள்ள முடியாமல், பெற்றோருடைய கஷ்டங்களை உணர்ந்து கொள்ள முடியாமல், தங்களுடைய வாழ்வை பெரிதாக நினைத்துக் கொண்டு தவறான பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும், வாலிப பிள்ளைகளையும் தகப்பனே உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேனப்பா. அந்த பிள்ளைகளை எந்த விதமான மாய வலைகளும் கவர்ச்சிகளும் அவர்களை ஆட்கொள்ளாமல், உம்முடைய அன்பின் பாதையில் அவர்களை இஸ்ரேல் மக்களை அழைத்து சென்றது போல வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டிற்கு, அதே போல இந்த வாலிப பிள்ளைகளை கரத்தினால் ஆசீர்வதித்து அவர்கள் செல்லுகின்ற விடமெல்லாம் முன்னும் பின்னுமாக இருந்து அவர்களுடைய ஆவியின் அபிஷேகத்தினால் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. வாலிப வயதில் அந்த பிள்ளைகள் அறிந்தும் அறியாமலும் தெரிகின்ற செய்கின்ற தவறுகள் அனைத்துமே அவருடைய எதிர்கால வாழ்வை முழுவதுமாக புண்ணாக்காமல், எதிர்கால வாழ்வை முழுவதுமாக அழித்து விடாமல், தனிமையிலே அவர்கள் தனிமையிலே ஒவ்வொரு நாளும் அழுது கிடக்காமல், துடிப்புள்ள இளைஞர்களாக, வீரமுள்ள இளைஞர்களாக தன் பெற்றோரோடு உடனிருந்து அவர்கள் உழைக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை தாரும் என்று இயேசுவே இந்த நேரத்தில் இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அம்மா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பினுடைய கவனத்தை வெளிப்படுத்தி அவருடைய சிந்தனைகள் எல்லாம் தன்னுடைய கவனத்திலே படிப்போடு சிந்தித்து அவருடைய எதிர்கால வாழ்க்கையின் படிக்கற்களை அவர்கள் எடுத்து நடக்கின்ற பொழுது அவர்கள் தடுத்து விடாமல், கீழே விழுந்து விடாமல், சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படாமல் அவருடைய எதிர்கால வாழ்வு தெளிவுள்ளதாக, ஆசீர்வாதமிக்க உள்ளதாக நீர் கொடுக்க வேண்டும் என்று இயேசு இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேனப்பா. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளாக இருக்கட்டும், இல்லத்திலே மரணப்படுக்கையில் இருக்கிற நோயாளிகளாக இருக்கட்டும், எல்லா பிள்ளைகளையும் உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. அந்த பிள்ளைகள் இருக்கின்ற இடம் ஆவியின் அபிஷேகம் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. அந்த பிள்ளைகள் மீது ஆவியானவர் இறங்கி வந்து அவர்கள் மரண வேதனையிலே தனிமையிலே தவிக்கிற பொழுது அவர்களுக்கு ஞானத்தையும் வல்லமையும் தெய்வீக பயத்தையும் திடத்தையும் சக்தியையும் ஆவியின் வல்லமையினால் அபிஷேகத்தினால் அவர்களுக்கு கொடுத்து எந்த சூழ்நிலைகளில் இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை விசுவாசம் இந்த பிள்ளைகளை ஊற்றி வளர்த்து எழுந்து தங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் போராட்டங்களை சந்தித்து இந்த மண்ணுலகினுடைய சாட்சிகளாக அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது இறைவன் என்னை அன்பு செய்திருக்கிறார், அபரிமிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், ஆண்டவரை நம்புவோருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அபரிமிதமாக கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. இது அலைவரிசை வழியாகும் இந்த ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேனப்பா. இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை நீ நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். எங்கள் ஒவ்வொருடைய கஷ்டங்களை நீ நன்கு அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். மனதிலே பாரத்தோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு யார் சுமப்பார்கள் என்னுடைய சுமைகளை என்று நான் தவித்துக் கொண்டிருந்த தருணத்திலே நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய சுமையை என்னிடம் தாரும், நான் சுமக்கிறேன் என்று எனக்காக சுமக்க வந்திருக்கிற இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. உம்முடைய ஆறுதல், உம்முடைய தேற்றுதல், உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய பரிவிரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய மன்னிப்பு எப்பொழுதுமே எங்கள் வாழ்விலே அபரிமிதமாக இருந்து நாங்கள் உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நின்று நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் அதில் நாங்கள் வெற்றி காணக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை அபரிமிதமாக எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உடன் செபிக்கிறோமப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நோயுற்றவர்களை நாங்கள் யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோமோ அவருடைய தேவைகளை ஏற்றும், எங்கள் தேவைகளை ஏற்றும். இந்த 40 நாட்கள் நாங்கள் பயணித்து வருகிற பொழுது எங்களுடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது அந்த மாற்றத்தின் வழியாக விண்ணகத்திலே மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தாரும் இயேசுவே. எங்கள் கரம் பிடித்து எங்களை வழிநடத்தும். எங்கள் மனதினை தூய்மைப்படுத்தி உம்முடைய அன்பிலே நாங்கள் என்றும் நிலைத்து நின்று முது சாட்சிகளாக, முது அன்பின் பிள்ளைகளாக என்றும் நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென்.
மாண்புயிரிவருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவிடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.